என்ன நண்பா, சௌக்கியமா? கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாதுன்னு சொன்னவங்க ஏங்க கெட்டதை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லல? இப்போ பயம் அப்படின்றது உள்ள வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை, நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறேன், ஒரு இதை ஆரம்பிக்க போறேன்னா, ஐயோ என்னால் முடியுமா முடியுமா பயமா இருக்கே, எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைச்சா என்ன ஆகும்? என் பெஸ்ட்டை கொடுப்பேனா? 100% இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் தான் ரிசல்ட்டை முடிவு பண்ணிட்டேனே. என்னது காலி, ஃபெயிலு, போச்சு. நம்ம எக்ஸாம் எழுதுறோம்னா ரிசல்ட்டை நம்ம தான் முடிவு பண்ணணும். இல்லை, இவ்வளோ பெரிய ஆசையை வச்ச நீ பாசிட்டிவிட்டியை எவ்வளோ வச்சுருக்கீங்க, நம்பிக்கையை எவ்வளோ வச்சுருக்கீங்க? உன்னோட எய்மை பெருசாக தீர்மானித்த நீ உங்கள் பாசிட்டிவிட்டியை ஏங்க மிஸ் பண்ணீங்க? நீங்கள் என்னைக்கு வரையும் நெகட்டிவான தாட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அன்னைக்கு வரையும் உங்களால் வெளியே வர முடியாது. நெகட்டிவிட்டியை தூக்கி போடுங்க, பயத்தை தூக்கி போடுங்க. பயமாக இருக்கிற நீ இந்த பூமியில் பிறந்து முட்டி போட்டு நடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டீங்க. ஒரு குழந்தை முட்டி போட்டு நடந்து ஓடுச்சுன்னா அந்த குழந்தை லைஃப்பை என்ன வேணா பண்ணும், என்ன வேணா. சின்ன வயசில் சுற்றி இருக்கிறவங்க நீ விழுந்துருவடா தம்பி, ஓடாத, பொறுமையாக போ சைக்கிளில் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு நீ தோணுனதை செஞ்ச, உன் காதில் எதுவுமே விழுவாது. ஏன்னா அவங்க நெகட்டிவாக பேசினது உன் காதில் எதுவுமே கேட்கல. என்னால் முடியும், நான் ஓடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நீ ஓடுன, அதனால் உன்னால் ஓட முடிஞ்சுது. ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னு நினச்சா பயத்தை தூக்கி போடுங்க. ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிச்சவனை பாராட்டுங்க, அவன் சந்தோஷப்படுங்க. அவனை பார்த்து பொறாமப்படவே படாதீங்க, சந்தோஷப்படுங்க. நீ ஜெயிக்கணுமா? தோத்துப்போ, அசிங்கப்படு, வேதனைப்படு. தோக்குறது ஒன்றும் தப்பே இல்லை. தோத்தாதான் எப்படி ஜெயிக்கணுன்றது தெரியும். சரிங்களா? The greatest enemy stopping your success is your fear. Throw out from your heart. It is not stronger than you. Thank you so much.